Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. தேர்தல் பிரச்சார களம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நம்மோடு முன்னாள் அமைச்சரும் விராலிமலை தொகுதியின் அதிமுக வேட்பாளருமான திரு சி விஜயபாஸ்கர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 4 முறை சட்டமன்ற உறுப்பினர், இந்த விராலிமலை தொகுதியில் மட்டுமே 3 முறை வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த களம் சாதகமா இருக்கா, சவாலா இருக்கா? இல்லை, தேர்தலுக்காக மட்டுமே வருபவர்கள், நான் என்னுடைய முன்வைக்கிற முதல் வாதமே விஜயபாஸ்கர் தேர்தலுக்கு மட்டும் வருகிறவர் அல்ல. அப்படி சொன்னேன். மக்கள் விஜயபாஸ்கர் எங்கே இருக்கேன்னு கேட்பேன், எங்கள் மனசில் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நான் உடனே கேட்பேன், விஜயபாஸ்கர் ஹார்ட்டில் இருக்கேனா, ஹார்ட் பீட்டில் இருக்கேனான்னு கேட்பேன். எங்கள் ஹார்ட்டு பீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு தேர்தலுக்காக மட்டும் வருபவர்களுக்கு எப்பொழுதுமே களம் சவாலாக தான் இருக்கும். எப்போதுமே களத்தில் இருக்கிறவர்களுக்கு களம் எளிதாக இருக்கும். நான் எப்போதுமே களத்தில் இருக்கிறாள், அதனால் ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்குது, எழுச்சியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, மலர்ச்சியாக இருக்குது. வெற்றி நிச்சயம். அதனை கடந்து மக்களோட மனநிலையை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஒட்டுமொத்தமாக விராலிமலை மட்டுமல்ல, புதுக்கோட்டையில், தமிழ்நாட்டிலே மக்களோட மனநிலையில் மாற்றம் தெரியுதா, இல்லை தேர்தலுக்கு முன்பாக இருந்த மனநிலையில் தான் இருக்காங்களா? நல்ல கொஸ்டின். நம்ம எடுத்தோடனே நம்ம விராலிமலை தொகுதி சிறப்பாக இருந்தது. இப்பொழுது நான் பார்க்கின்றேன், நான் திருமயத்திற்கு சென்றேன், நான் நம்ம அறந்தாங்கிக்கு சென்றேன், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரகோட்டை, புதுக்கோட்டை, ஆலங்குடி எல்லா சட்டமன்றத்தையும் சொன்னேன். பொதுவாகவே மக்கள் மனநிலை இப்பொழுது இந்த ஆட்சிக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு சாதகமாகவும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலுமான களம் இப்பொழுது தெரிகிறது. தேர்தலுக்கு முன்பாக அதிமுக வலிமையான கூட்டணி வைக்கல, திமுக 25 கூட்டணியோடு நிற்கிறாங்க, வலிமையான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த களம் எப்படி இருக்கு? திமுகவுக்கு சாதகமா இருக்கா, இல்லை உங்களுக்கு சாதகமா இருக்கா? இல்லை, ஆளும் அரசு தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பயத்தாலும் ஒரு அச்சத்தாலும் தான் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை அமைத்தது போன்ற ஒரு சிறு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும், எவ்வளோ பெரிய ஒரு பணபலத்தோடு இறங்கினாலும் கூட முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தானே. தேர்தலை முடிவெடுக்க இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ, இந்த நெரேட்டிவ் அப்படின்றது தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக, 2 வாரத்துக்கு முன்னதாக தான் ஒரு அந்த 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 நோக்கம் தெரியும், அந்த கிரவுண்டோட பல்ஸ் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த பல்ஸ் இன்றைக்கு அதிமுகவுக்கு சாதகமாக, எடப்பாடியாருக்கு சாதகமாக, இரட்டலைக்கு சாதகமாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக சொன்னாங்க போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சிலர் சொன்னாங்க. ஆனால் இப்போ களம் எப்படி மாறி இருக்கு? பெரும்பாலான இடங்களில் திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டின்னு சொல்றாங்க. இந்த களம் எப்படி இருக்கு? தாவேக்கா என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த எலெக்ஷனில் கொடுப்பாங்க? யாருக்கு போட்டி என்று வேணாலும் அவர்கள் பேசலாம், பிரச்சாரம் செய்யலாம், அது அவருடைய பணி. ஆனால் களத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நீங்கள் சகோதரர் களத்துக்கு வந்திருக்கிறீங்க. போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், ஆளும் அரசுக்கு எதிரான மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றுகின்ற அதிமுகவும் தான். இந்த போட்டியில் நிச்சயமாக அதிமுக மகத்தான வெற்றி பெறும். நீங்கள் எதிர்பார்த்தது போல களத்தில் சொன்னவர்கள்லாம் நீ களத்தில் இல்லை. விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்க மாட்டாரா? இல்லை, தாக்கம் விஜய் ஒரு நடிகர், அவருக்கான ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல. தேர்தல் என்பது கடலில் முக்குளித்து போராடி முத்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆற்றலும் அனுபவம் மிக்கவர்களும் பல்வேறு தடைகளை தாண்டி இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப், இட்ஸ் அ டஃப் ஜாப். பொதுவாகவே அரசியல் என்பது எல்லோரும் வெளியில இருந்து பார்க்கின்ற அளவிற்கு திரையை பார்ப்பது போல அல்ல. திரைத்துறை என்பது வேறு, ரியல் களம் என்பது வேறு. அந்த ரியல் களத்தில் அதிமுக இன்றைக்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது விமர்சனங்கள் வந்தது, ஆனால் களத்துக்கு வரும்போது பாஜக உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா? அப்போ கண்டிப்பாக நல்லாவே எல்லாருமே ஜெல் ஆகிட்டோம். அதாவது இன்னைக்கு நம்ம தேவையான விஷயங்களை தான் மாநிலத்திற்கு தேவையான உரிமைகளை அதிமுக ஒருபோது விட்டு கொடுத்ததில்லை. அது நீட்டாக இருந்தாலும், காவிரியாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் விட்டு கொடுத்தது, மீத்தேனாக இருந்தாலும் அல்லது ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் அதிமுக அரசு, எடப்பாடியார், அம்மா எல்லாருமே மாநில உரிமைக்கு குரல் கொடுத்தோம். அதே நேரத்தில் மத்தியில் ஒரு எளிதான போக்கு இருந்தால் தான் நம்ம நிறைய நிதியை வாங்கி மாநிலத்தை வளர்ச்சி கொண்டு வர முடியுன்றது எல்லாரும் நம்புறாங்க. இன்னைக்கு மகத்தான கூட்டணி பெற்றுக்கிறோம். அந்த கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான். அவர்கள் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக முன்னிறுத்துக்கிறாங்க. அதெல்லாம் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவதற்கு கந்தரகோட்டையில் தாமரைக்கு வாக்களித்தாலும், புதுக்கோட்டையில் தாமரைக்கு வாக்களித்தாலும், விராலிமலையிலையும், திருமயத்திலையும், ஆலங்குடியிலையும் இரட்டலைக்கு வாக்களித்தாலும் அந்த வாக்குகள் எடப்பாடியார் தானே முதலமைச்சராக்குறது. டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக சேர்ந்துக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் எல்லாம் இங்கே பலமாக இருக்கிறாங்க. ஜான் பாண்டியன் சேர்ந்துக்கிறாங்க, ஐஜேகே சேர்ந்துக்கிறாங்க, பிஎம்கே சேர்ந்துக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களோ, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களோ, அதே போல ஐஜேகே அவர்களோ, அதே போல ஜான் பாண்டியன் அவர்களோ எல்லாருமே கடுமையாக பண்றாங்க. இங்க பாருங்க, இப்ப இவங்க அமமுக இருக்காங்க, இவங்க பிஜேபி இருக்காங்க, அதிமுக இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாருமே களத்தில் எல்லாம் ஜெல்லாகி கடுமையாக பண்றோமே. எங்க கூட்டணியில் ரொம்பவே ஜெல்லாயிட்டாங்க. மிக்க நன்றி சார். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.